அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது என்னுடைய குருவான தெய்வம் மூலியமாக வந்த மாந்திரீக ஓலைச்சுவடியில் ஒரு சில குறிப்புகள் இருந்துச்சு. அது எதற்காக என்ன குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான ஒரு அரிய வகை குறிப்பு இருக்குது. அந்த ஓலைச்சுவடி குறிப்பை நான் உங்களுக்கு வாட்சி காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேருவதற்குண்டான மாந்திரீக பிரயோக முறையை பற்றி தான் நம்மளுடைய மாந்திரீக குரு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அது என்னங்கிறத நான் உங்களுக்கு வாட்சி காமிக்கிறேன். நல்லா கவனமாக அந்த ஓலைச்சுவடி குறிப்பையே நான் உங்களுக்கு வாட்சி காமிச்சு அதற்குண்டான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பாருங்கள். அதாவது, பிரிந்தவர் தாம் ஒன்று சேர இங்ஙனம் மார்க்கமது பகல்வேன் அறிவுடனே கூற கேளடா, கன்னியாவால் மாண்ட பூமியாலே அத்திவோர் பலகை அச்சரமோ வயனமசி, மேலும் கீழுமாய் பிரிந்தவர் நின்றிட மண்டலமது உருவேற்றி தீர்க்கமுடன் புதைத்து வர காமக் கடல் பெருகி பிரிந்தவர் ஒன்று சேரி கூடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாந்திரீக ஓலைச்சுவடியில் அந்த குறிப்பு இருக்குது. இந்த குறிப்புக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது பிரிந்தவர்கள் ஒன்று சேர இங்கன மார்க்கம் அது பகல்வேன் அப்படின்னா, பிரிந்தவர் ஒன்று சேருவதற்கான ஒரு வழிமுறையை நான் உனக்கு சொல்கிறேன். அதை அறிவுடனே நீ என்ன செஞ்சுக்கணும்னா புத்தியாக கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னியாவால் மாண்ட பூமியாலே அப்படின்னா, அதாவது திருமணம் ஆகாமல் கன்னித்தன்மை வாய்ந்த ஒரு பெண், திருமணம் ஆகாமல் எந்த ஒரு சுகபோகங்களையும் அனுபவிக்காமல் திருமணம் ஆகாத ஒரு பெண்ணு இறந்த பிதச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிடுறான். சரிங்களா? அத்திவோர் பலகை அப்படின்னா, அத்தி மரத்துடைய பலகையை ஒரு சமபாதிய அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பலகையில் அச்சரமோ வயனமசி அப்படிங்கிற அந்த அச்சரத்தை அந்த பலகையில் எழுதிக்கிறணும். இன்றைய அந்த அத்திமலகை பலகை கிடைக்காத பட்சத்துக்கு வெள்ளித்தகடு இல்லைன்னா செப்பு தகட்லையுமே எழுதிக்கிறலாம். எடுத்துக்கிட்டு மேலும் கீழுமாய் பிரிந்தவர் நின்றிட. சரிங்களா? அதாவது அந்த எந்திரத்துக்கு கீழே என்ன செய்யணும்னா, யார் பிரிஞ்சு போயிருக்காங்களோ, யார் ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை ஒன்றுக்கு கீழே ஒன்று எழுதணும். இப்போ ரமேஷ் கீதாவுக்கு வசியமாகணும் அப்படின்னா ரமேஷ் பேரை மேலே எழுதி கீதா பேரை கீழே எழுதணும். சரிங்களா? இந்த மாதிரி என்ன செஞ்சிடணும்னா, மேலும் கீழுமாய் பிரிந்தவர் நின்றிட அப்படிங்கிற சொல்கிறான். மண்டலம் அது உருவேற்றி அப்படின்னா, 48 மண்டலம்னா 48 நாள். அதாவது ஓம் பயனமசி அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 விரம், மொத்தம் 48 நாளைக்கு இந்த மந்திரத்தை அந்த எந்திரத்துக்கு உரு கொடுத்து அந்த கன்னியாவால் மாண்ட பூமி அந்த பிதைச்சிருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் நீங்கள் இதை பிதைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, சரிங்களா, பிதைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா காமக்கடல் பெருகி பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவாராம். சரிங்களா? அந்த அச்சரத்தில் யார் பேர் எழுதியிருக்கீங்களோ அவங்களுக்கு என்னென்னா, சம்மந்தப்பட்டவர்கள் மேலே காம சிந்தனைகள் அதிகரித்து என்ன செஞ்சுருவாங்கன்னா உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? உங்களை தேடி உங்களோட வாழ்க்கை நடத்த வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மாந்திரீக ஓலைச்சுவடியில் சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப அற்புதமான முறை. யாரும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லைன்னா தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட இதற்கு உண்டான வழிமுறைகளை கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.